ஆஜராகவில்லை. மேலும் வாடிக்கையாளர் அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் வழக்கின் அனைத்து உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ஷூக்களை வாங்கிய தேதியிலிருந்து 9% வட்டியுடன் 4500 ரூபாய் காலணி தொகையை திருப்பித் தருமாறு கடையின் உரிமையாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் வாடிக்கையாளருக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல் மற்றும் மனவேதனைக்கு இழப்பீடாக 15,000 ரூபாய் மற்றும் வழக்கு செலவுகள் 11,000 ரூபாயையும் சேர்த்து வட்டியுடன் வழங்குமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே ஷூ விற்பனை செய்தவர் உற்பத்தியாளர் தரப்பு 4,500 ரூபாய் ஷூவிற்கு 30,000 அளவில் பணத்தை திருப்பிக் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தரமில்லாத ஷூக்கள் விற்பனை. நுகர்வோர் நீதிமன்றம் சென்ற வாடிக்கையாளர் சுமார் 30,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம். ஹரியானா மாநிலம் குர்கான் மாவட்டத்தில் மந்தீப் என்பவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4,500 ரூபாய் மதிப்பில் ஒரு ஜோடி ஷூக்களை வாங்கியுள்ளார். ஆனால் அவர் பயன்படுத்த ஆரம்பித்த 15 நாட்களுக்குள் அந்த ஷூக்கள் தனித்தனியாக பிரிந்து வந்துள்ளன. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் கடையின் உரிமையாளரை அணுகி நடந்ததை கூறியுள்ளார். ஆனால் அந்த ஷூக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் பணத்தை திருப்பி அளிக்கவும் உரிமையாளர் மறுத்துவிட்டார். இதனால் விரக்தியடைந்த வாடிக்கையாளர் மந்தீப் குர்கான் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி காலனி கடை உரிமையாளர் மற்றும் உற்பத்தியாளர் மீது புகார் அளித்தார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் அவர்கள்